கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதம் 125:4 கர்த்தாவே, நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்யும். நீங்கள் தேவனை பிரியப்படுத்தும்படி செம்மையான இருதயத்தை பெற்ற தெய்வ பிள்ளைகளாயிருக்கிறீர்கள். ஆகவே துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் அவருக்கு செலுத்துங்கள். கர்த்தர் உங்களுக்கு நல்லவராயிருந்து நீங்கள் செய்யும் எல்லா காரியங்களிலும் ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி பார்த்து அவருக்கு பிரியமாய் வாழ்ந்து அவருக்கு ஊழியத்தை செய்யுங்கள். அவருடைய வார்த்தையை நீங்கள் பின்பற்றும் போது எல்லா பக்கத்திலும் பாதுகாக்கப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை சுற்றிலும் அக்கினி மதிலை வைத்திருக்கிறார். உங்கள் கைகளின் பிரயாசத்தை நீங்கள் சாப்பிடுவீர்கள். உங்கள் போக்கிலும் வரத்திலும் நீங்கள் ஆசீர்வாதம் பெற்றிருப்பீர்கள். நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடும்போது உடனடியாக கர்த்தர் உங்களுக்கு பதிலளிப்பார். பிரியமானவர்களே, உங்கள் கடந்த காலங்களை மறந்து விடுங்கள். உங்கள் வழிகளிலெல்லாம் அவரை பிரியப்படுத்தும்படி தீர்மானம் பண்ணுங்கள். அப்பொழுது அவருடைய மனமகிழ்ச்சியாய் மாறுவீர்கள். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற பலன் இயற்கைக்கு மேற்பட்டதாயும் உங்களுடைய எண்ணங்களுக்கும் யோசனைகளுக்கும் மேலானதாகவும் இருக்கும். இந்த விலையேறப்பெற்ற சந்தர்ப்பம் உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் உங்களுக்காக வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டு பண்ணுவார். பிரியமானவர்களே, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்புக்கொடுங்கள். அவர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். உங்களுக்கு எட்டாத உயரத்தில் உங்களை நிறுத்துகிற உன்னதமான தேவனை நீங்கள் சார்ந்து கொள்ளுங்கள். அவர் கொடுக்கிற நன்மைகளை நீங்கள் ஒவ்வொரு நாளும் பெற்று அனுபவிப்பீர்கள். அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே தகப்பனே, எங்களுடைய கிரியைகள் எங்களுடைய செயல்கள் எல்லாம் உமக்கு பிரியமாயிருக்க உதவி செய்வீராக. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, ஏராளமான நன்மைகள் நடக்கும்படி எங்கள் வாழ்க்கையை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சில காரியங்களுக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறதை நீர் அறிவீரப்பா. ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய கண் காண அந்த நன்மைகளை நீர் நடத்தி கொடுப்பீராக. நன்மைகள் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். தடைகள் மாறுவதாக. நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாகவே நன்மைகளை செய்து ஆண்டவரே நீர் மகிழ பண்ணும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. உடைய பிள்ளைகளுடைய எல்லா காரியங்கள், தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பீராக. உடைய பிள்ளைகளுடைய ஒவ்வொரு முயற்சிகளை வாய்க்க பண்ணுங்க. தேவைகளை சந்திங்கப்பா. ஆண்டவரே, இருதயத்தில் செம்மையானவர்களாய் நல்லவர்களாய் நடக்க ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் பொழிந்தருளும்படி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.